26,277 செப்டம்பர் 27 வந்த ரெக்கார்ட் ஹை. அதிலிருந்து 3000 பாயிண்ட் நியர்லி 10% மார்க்கெட் ஃபால் ஆகி இப்போ 23,300க்கு நியரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு கன்சால்டேஷன் இருக்குது. இதுக்கப்புறம் அது ரெக்கவர் ஆகுமா இல்லை இன்னும் ஃபர்தராக ஃபால் ஆகுமா, என்னென்ன நியூஸ் ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரிலையன்ஸ், ஆக்சிஸ், இன்ஃபோசிஸ் இந்த 3 கம்பெனிஸோட ரிசல்ட் இருக்குது. ஜான்வரி 16 இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜான்வரி 20 யூஎஸ் பிரசிடெண்ட்டாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றுக்க போகிறார். பதவியேற்றதுக்கப்புறம் அவர் என்ன மாதிரி பாலிசி ஸ்ட்ரக்சர் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, ப்ரியாரிட்டி என்னெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் ஜனவரி 22. பிப்ரவரி 1 பட்ஜெட் செஷன் இருக்குது. பிப்ரவரி 7 ஆர்பிஐ பாலிசி அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. ருப்பி ஃபால் ஆகிருக்கிறது, ட்ரேட் டெஃபிசிட், இன்ஃப்ளேஷனோட இம்பேக்ட், இதெல்லாம் ஆர்பிஐ என்ன அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, பட்ஜெட்டில் என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ், என்னென்ன செக்டாருக்கு ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும். பிப்ரவரி 8 ரொம்ப முக்கியமானது, டெல்லி எலெக்ஷன் ரிசல்ட் இருக்குது. இதெல்லாமே அடுத்தடுத்து வரப்போகிற இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ், மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற நியூஸு அப்படின்னு சொல்லலாம். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான பெஸ்ட் யூடியூப் சேனல். டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.